முருகனுக்கு அரோகரா! என்னடா முருகனுக்கு அரோகரா சொல்றேன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க. நியூ இயர் அன்னைக்கு, அதாவது ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு நான் திருத்தணி முருகர் கோயிலுக்கு வந்து போயிருந்தேன். பைக்கில தான் போயிருந்தேன். ஆனா பைக் வந்து ஒரு ஓரமா பார்க் பண்ணிட்டு, நம்ம மலைக்கு வந்து நடந்து போயிட்டு முருகன தரிசிக்கலாம். அப்பதான் நல்லா இருக்குன்னு நடக்க ஆரம்பிச்சாச்சு. என் கூட சேர்ந்து என்னோட மம்மியும் வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களும் வந்திருந்தாங்க என் கூட. அவங்களையும் கூப்பிட்டு, "வாங்க மம்மி நம்ம நடந்து போலாம். அப்பதான் வந்து நல்லா இருக்குன்னு" கூப்பிட்டு போனேன். அவங்களும் சரி வாடான்னு நடந்து வந்தாங்க என் கூட. இங்கே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்கள் கூட நிறைய பேர் நடந்து வந்தாங்க. சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்கன்னு எல்லாருமே நடந்து வந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா, பைக்கில், காரில் போகிற வழி. ஸோ இந்த சைடு ஏன் நடந்து போகிறேன்னா, இந்த சைடு நடந்து போகும்போது 2 சைடுமே வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நடந்து போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்னாடிலாம் மழை பெஞ்சதில்ல, அதனால் அந்த மண்ணெலாம் லைட்டாக சரிச்சிட்டு வந்துட்டு, அங்கங்கே சின்ன சின்ன கல், மண்ணுன்னா அந்த மாதிரி இருந்தது. களிமண் ஃபுல்லாக. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு பள்ளத்தாக்கு, அந்த மலையோட பள்ளத்தாக்கு, அந்த சிட்டி வந்து திருத்தணி சிட்டி வந்து நல்லா தெரியும். அப்புறம் அந்த கோயில் மேலே மலை மேலே கோயில் இருக்கிறத வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா தெரியும் இந்த சைடு நடந்து வரும்போது. அதனால தான் இந்த சைடு நடந்து வரோம். பாருங்கள், ஒரு குட்டி குழந்தைங்க நிறைய பேர் நடந்து போகிறாங்க. அதே நேரத்தில் இந்த சைடு பைக்லேயும் வந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபிசிக்கலாகவும் நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், மென்டலியாகவும் நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இது மாதிரி மலை மேலே உள்ள கோயிலை வந்து நடந்து போயிட்டு தரிசனம் செய்யும்போது, அதனால தான் நடந்து போயிட்டு இருக்கோம். நியூ இயர் அதுமா ஏன் வந்து போயிட்டு ஒரு கோயில் போகிறதோ, இல்லை ஒரு சர்ச்சுக்கு போகிறதோ, எதனா ஒரு அவங்களோட டெம்பிள் போகிறது வந்து நிறைய பேர் பெனிஃபிட்டாக வச்சுருக்காங்கன்னா, ஒரு நல்ல நாள் அதுமா ஒரு நல்ல விஷயத்த பண்ணிவிட்டு ஆரம்பிக்கலாம், ஒரு வருஷத்தை தொடங்கலாம் தான். ஸோ அந்த இங்கே பார்த்தீங்களா, வியூ பாயிண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நல்லா ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஒரு 2 அந்த மலை தொடர்ச்சி வந்து கொஞ்சம் அந்த இடத்துலையும் நல்லா பாதுகாப்பு போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு அசம்பாவிதமும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அங்கே வேலியெல்லாம் போட்டு பாதுகாப்பு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வேலி தெரியுதுங்களா? ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு இதமாக இருக்குது. காற்றடிச்சா கொஞ்சம் குளிர்ந்த காற்று மாதிரியே இருக்குது. வேர்க்கலை இந்த மாதிரி நாம் நடந்து போகும்போது. இந்த மலை மேலே கொஞ்சம் ஏறிட்டோன்னே, அந்த கோயில்கிட்ட போனோன்னே, இந்த சைடில் வந்து ஒரு தோட்டம் மாதிரி கூட வச்சுருக்காங்க. அந்த மலையை ஒட்டின மாதிரி இங்கே பார்க்க அந்த ஒரு தோட்டம் மாதிரியே இருக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில். இன்னொரு சைடு அப்படியே அந்த கோயில், அதுக்கப்புறம் அங்கே உள்ள சின்ன சின்ன சிட்டியோட வீடுகள் எல்லாமே இருக்குது. இந்த தோட்டத்தை கூட நல்லா பராமரிச்சிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு குளம் இருக்குது. அங்கேயும் ஒரு சின்ன ஆஃபீஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க, தோட்டம் வச்சுருக்காங்க. பார்க்குறது நல்லா இருக்குது. அங்கங்கே மக்கள் வந்து நடமாடிட்டே இருக்காங்க அந்த மலை மேலேயும். இங்கே வந்து நம்ம வந்துட்டோம். இப்போ கோயிலுக்குள்ளே வந்து போகிறோம். அங்கே கோயிலுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இருந்து நம்ம அந்த பார்க்கும்போது நம்ம நடந்து வந்து அது ரொம்ப சின்னதாக தெரியுது. அங்கே நடக்க ஆரம்பிச்சது எல்லாமே ஒரு சின்ன குட்டி பாயிண்டாக தெரியுது. ஏன்னா நம்ம மலை உச்சிலேருந்து பார்க்குறோம்ல, அந்த ஒரு நல்ல ஒரு வியூவாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே ஒரு அந்த மலை, அது மேலே உள்ள அந்த சின்ன சின்ன கல், பாறாங்கல், பாறை அதெல்லாம் பார்க்குறது நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்க்குறது ஒரு நல்லா இருக்குது. இவ்வளோ தூரம் மேலே ஏறி நடந்து வந்தது ஒரு அப்பா பரவாயில்ல, ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்குன்றது தோணுது. ஏன்னா இந்த ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. அதுவும் வருஷத்துல நாள் வந்து பார்க்குறோம்ல, அதுதாங்க வேறு லெவல். கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக இதை பார்த்துக்கிட்டு அப்படியே டைம் பாஸ் நல்லா ஆச்சுங்க. இந்த கோயிலுக்கு உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு உள்ளே சைடில் ஒரு வீடு மாதிரிலாம் இருக்குது, ஒரு தெரு மாதிரியே இருக்குது. ஏதோ ஒரு சடனாக வந்து மலையில் இருக்க மாதிரியே ஃபீல் வரல. ஏதோ ஒரு சிட்டிக்குள்ளே தெருக்குள்ளே போன மாதிரியே இருக்குது. என்னடா இப்படி இருக்குது, நடந்து போய் பார்த்தா அட உண்மையால அது தெருதாங்க. அங்கே சைடில் வந்து நிறைய மக்கள், நார்மல் மக்களே நடமாடிட்டு இருக்காங்க. கோயில் சம்மந்தம் இல்லாதவங்க கூட நடமாடிட்டு இருக்காங்க. கடைசியில் தான் தெரியுது, ஓ இது வந்து இன்னொரு ஊர் போல் இருக்குது. இங்கே மலை மேலேயுமே ஒரு ஊர் மாதிரி இருக்காங்க. அங்கேயும் மக்கள் வந்து காலங்காலமாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது வந்து இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நிறைய முறை திருத்தணி வந்திருக்கேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு தெரு வந்து நோட் பண்ணுறது. திருத்தணி வந்துட்டு எப்படிங்க, நம்ம மயில் ரெக்கை வாங்காமல் மயில் ரெக்கை அங்கேருந்து வாங்கிட்டு அப்படியே அழகாக நடந்து போயிட்டுருக்கோம். இந்த மயில் ரெக்கை வந்து பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. அதை அப்படியே எடுத்துகிட்டு நடக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து இருந்தது. இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு ஒர்த்துன்ற மாதிரி தான் ஃபீல் வந்து. கொஞ்சம் அப்படியே அந்த மலை ரெக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு மயில் ரெக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம அப்படியே பொறுமையாக இப்போ கீழே இறங்கி போனோம்.
கீழே இறங்கி போகும்போதும் பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட்ஸில் செம்மையாக இருக்குது. நம்ம மேலே ஏறி வரும்போது அந்த சைடு வெறும் மலை பாறாங்கல் மட்டும்தான் இருந்தது. இந்த சைடு பார்க்கும்போது பள்ளத்தாக்கு, அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி வீடுலாம் குட்டி குட்டியாக தெரியுது. அந்த சிட்டியை வந்து ரொம்ப அழகாக தெரியுது, திருத்தணி சிட்டியே. எங்கள் மம்மி எப்பயுமே பிஸி தாங்க. அவங்களுக்கு வந்து இஸ் எ பிஸ்னஸ் உமன். ஸோ நிறையா அவங்களுக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அவங்க ஏரியாவில் வேறு பயங்கர ஃபேமஸ். இங்கே பாருங்களேன், திருத்தணி மலையில் வந்து காந்தி சிலை வச்சுருக்காங்க. திருத்தணி சிலை காந்தி சிலை வச்சுருக்காங்க, ஆச்சரியமாக வந்து பார்த்தா தான் தெரியுது. ஒரு மனுஷன் வந்து காந்தி சிலை மாதிரியே அந்த மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அப்படியே தத்துருமா நிற்கிறாரு. எங்கள் மம்மி பார்த்துட்டேன்னா திருத்தணியில் வந்து காந்தி சிலை வச்சுருக்காங்கன்னு பார்த்தாரு. இல்லை மம்மி, அவர் காந்தி சிலை இல்லை, அது உண்மையிலே ஒரு ஆள் அது மாதிரி நிற்கிறாருன்னு தான், ஒரு ஆளை சிலை மாதிரி நிற்கிறாரு போயிட்டு ஆச்சரியமாக பார்த்துருந்தாங்க. ஏன்னா அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. நாம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நம்ம ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராமில் இது மாதிரி ஆள் சிலை மாதிரி நிற்கிற மாதிரிலாம் பார்த்துருப்போம் ஃபாரினில். ஸோ நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். எங்கள் மம்மி இது தான் ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது பார்க்கும்போது அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்க கிட்டே போயிட்டுலாம் பார்த்து அது உண்மையில ஆள் தானா இல்லை சிலைதான்ற ஒரு டவுட்லேயே பார்த்துருந்தாங்க. இங்கே பாருங்களேன், இங்கே அந்த மலையை சுற்றி ஒரு அணைக்கட்டு இருந்த மாதிரியே ஒரு அமைப்பு வந்து இருக்குது. அந்த அணைக்கட்டு இருந்ததுன்னா அங்கே திறந்து விடுறதுக்கு மதுக்கு தண்ணி போன அடையாளம் இருக்குல்ல, அந்த தண்ணி போயிட்டு வந்த அடையாளம், அந்த மதுகு இருந்த மாதிரியும், அந்த மதுகு ஓப்பன் பண்ணி திறந்து விட்ட மாதிரியும் ஒரு நிறைய நீர்நிலைகள் இங்கே செஞ்சு அதை பராமரித்ததுக்கான சில ஆதாரங்கள் மாதிரியும் அந்த கட்டிட அமைப்புகள் இருந்தது. இப்போ ஜூம் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக தெரியுது பாருங்கள். அது பார்க்கும்போது இது அந்த அன்னைக்கடையில் உள்ள மதுகுகள் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த காலத்தில் வந்து இங்கே ஒரு ஆறோ இல்லை ஒரு குளமோ வந்து ஓடி இருக்குது. அதை வந்து பாருங்கள், அனுமான் திருத்தணியில் முருகருக்கு இல்லை. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது மாதிரி பண்ணியிருக்காங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணேன். அதாவது அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நிறைய சின்ன சின்ன கல்லெல்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அது எங்கள் மம்மிகிட்ட வந்து கேட்டேன், என்ன மம்மி இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது அம்மா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வீடு இல்லாதவங்க வந்து வீடு கட்டணும், சொந்த வீடு கட்டணும் ஆசை இருக்கவங்க வந்து இந்த மாதிரி கல்லை அடுக்கி வைப்பாங்க. இது மாதிரி கல்லை அடுக்கி வச்சா அந்த வீடு கட்டுறது வந்து நிறைவேறிடணும் ஒரு ஐதீகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, நாமளும் இறங்கி போகும்போது அந்த மாதிரி கல்லெல்லாம் அடுக்கலாம் சொன்னோம். இந்த சைடு ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மலை பாறை கல்லுன்னு. ஸோ இந்த சைடு பார்த்துக்கிட்டே வந்தோம். அந்த திருத்தணி டவுனு ரொம்ப குட்டியாக வந்து தெரிஞ்சது. திருத்தணி டவுனே குட்டி தான், ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருந்தது. அந்த மாடி வீடு எல்லாமே சின்ன சின்னதாக இருந்தது பார்க்குறதுக்கு வந்து. இதுதான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி மலையில் ஏறி அந்த வீடெல்லாம் பார்க்குறது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்ததுங்க. இப்போ நானும் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, வாங்க என் கூட நீங்களும் வந்து அந்த கல் அடுக்கிற மாதிரி அடுக்கலாம். இப்போ போயிட்டு நம்ம வீடு கட்ட போகிறோன்னா அதுதான் இங்கே உள்ள அந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து ஒரு வீடு மாதிரி கட்டலான்னு ஒரு பிளானு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எங்கள் மம்மி தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கல்லெலாம் தேடி எடுத்தேன். என்னோட அம்மா வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க, அந்த கல் எடு, அது சரிசமமாக இருக்குது. ஸோ அதை வச்சு அது மேலே இன்னொரு கல் வச்சு அது மேலே இன்னொரு கல்லை வச்சு வந்து நம்ம ஒரு வீடு மாதிரி கட்டலாம் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கல் மேலே வச்சு அடிச்சுட்டு வந்துடலாம் சொன்னாங்க. ஆனால் நான் அந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லா இருக்காது. ஒரு வீடு கட்டினா ஒரு வீடு ஷேப்பில் வந்து கட்டலான்னு கல்லெல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி கல் எடுக்க ஆரம்பித்தேன். எப்படின்னா நம்ம அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பண்ணலான்னு ஒரு 2 கல் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு கல்லாம் தேடி எடுத்தேன். ஆல்ரெடி எடுத்தவங்க வச்சவங்களோட கல்லை வந்து எடுக்கக்கூடாதுல்ல, எடுத்தோன்னா அவங்களோட நம்பிக்கை நம்ம கெடுத்த மாதிரி ஆகிடும்ல. ஸோ அதனால் மற்றவங்க அடுக்கி வச்ச கல் இல்லாமல் கீழே இருக்கிற கல்லே எடுத்துருந்தேன். ஸோ அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நம்ம அழகாக பார்த்து பொறுமையாக வந்து அடுக்கியிருந்தேன். ஆனால் என்னால் பொறுமையாக அடுக்க முடியல. ஏன்னா நம்ம அவசரமாக எல்லாமே செஞ்சு பழகிட்டு இப்போ ஒரு விஷயத்தை சடனாக பொறுமையாக பண்ண முடியல. ஸோ என்னால் முடிஞ்சது ஒன்று பண்ணியிருக்கேன். இதுதாங்க என்னோடய வீடு. இப்போதைக்கு நான் கட்டியிருக்க வீடு. எல்லோரும் வாங்க, கிரகப்பிரவேசத்தை சொல்லி அனுப்புகிறேன். எல்லாருமே வாங்க, நல்லா வந்து ஒரு வீடு கட்டியிருக்கோம், நம்ம பண்ணலாம். நீங்களும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ உண்மையாலே ஃப்யூச்சரில் வந்து ஒரு வீடு கட்டினா எல்லாருக்குமே ஒரு இன்விடேஷன் தரேன். இதுதான் நம்மளோட வீடு, நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நாளைக்கு நம்மளோட யூடியூப் ஆஃபீஸு, ஸ்டூடியோ, ரிசப்ஷன் எல்லாமே இதுதான் ஆக போகுது, பார்த்துங்க. இங்கே தான் நம்மளோட டான்ஸ் ஸ்டுடியோ எல்லாமே இருக்கும். நல்லா இருக்குல்ல வீடு பார்க்குறதுக்கு? ஆனால் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு அமைப்பு மாதிரி இருக்குல்ல, வீடு மாதிரி இல்லைன்னா ஏதோ சும்மா கல்லடிக்க வச்ச மாதிரியாவது இருக்குங்களே. சரி, அவ்வளோதாங்க. இந்த பிளாக் வந்து அடுத்த பிளாக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களோட மணி அப்பனும். டாடா பாய், see you.